ஹாய், நான் தான் யசோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். எல்லாருக்குமே போகி அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க. எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடுங்க. நல்லா கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வரதுக்குள்ளேயே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளீனிங் எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டே வந்துட்டேன். பொங்கலுக்குள்ளேயே அன்றைக்கி ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிற அந்த மேட் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு ஃப்ரிட்ஜ் மேலே என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சுருக்கேன். இது நம்ம மாப்பு அதுக்கப்புறமா தொடப்போம் அது எல்லாமே மாட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஹேங்கிங் இது மாதிரி தான். அது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சின்ன ஃப்ரிட்ஜ் இருந்தது, அதனால கரெக்டாக இருந்தது. இப்போ பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினதால அது கொஞ்சம் மறைச்சிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னுமே நல்லதாக போச்சு. என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தொடப்போம், அதுக்கப்புறமா மாப் ஸ்டிக்கு, ஒட்டடை அடிக்கிறது அது எல்லாமே மாட்டி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் இது சீலிங் கிளிப்ஸ் அதெல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதையும் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிட்டோன்னா ஏதாவது சாப்பிட்றப்போ டக்குன்னு எடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக ஃப்ரிட்ஜ் மேலேயே வச்சுக்க போகிறேன். இந்த பொம்மை பார்த்திங்கன்னா பிக்கி பேங்க் தான், மணி சேவிங் பேங்க் மாதிரி. அது க்யூட்டாக இருந்தது. அப்போது என் பாப்பாவுக்கு பர்த்டேக்காக வாங்கி கொடுத்துருந்தேன் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி. அதுவும் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பாக்ஸு ஒரு 2 பாக்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜ் மேலே இருக்குது. இன்னுமே வரும் பாக்ஸு, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜ் மேலேயே வச்சுடுவேன். டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம நோட்டு, ஸ்டிக்கி நோட்டு தான். ஏதாவது டக்குன்னு ஞாபகம் வந்தப்போ எழுதிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்கே ஒட்டிடலாம். அப்போது நம்ம கடைக்கு போகும்போது ஞாபகமாக இருக்கும் எடுத்து பார்க்குறதுக்கு. இதையுமே நான் ஃப்ரிட்ஜு சைடில் அந்த கவரில் வச்சுக்க போகிறேன். பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுதான் வச்சுருக்கேன். இனிமேல் எப்படியாவது சேர்ந்துனே தான் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எடுத்து போட்டுகிட்டே இருந்தாலும் ஏதாவது நானே வச்சுருவேன். ஏதாவது ப்ரொவிஷன் வாங்கின பில்லு, அதுக்கப்புறமா ஏதாவது பில்லு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதுன்னா டக்குனு இதில் வச்சுடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அதையெல்லாம் எடுத்து போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் பேஸ்கெட் க்ளீன் பண்ணலான் தான் வந்திருக்கேன். ஆனியன் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் நிறைய இருந்தது. இது பார்த்திங்கன்னா பழைய சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா புதுசாக வாங்கின வெங்காயமும் இருந்தது. அது எல்லாமே ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு பாதி பாதி கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். பழைய சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா பூண்டும் வச்சுருக்கேன். 3ல் அதுதான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பெட்டுமே பசங்களோட ரூமை ஆல்ரெடி க்ளீன் பண்ணிவிட்டேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமு. இதெல்லாமே நான் பொங்கலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொங்கல் அன்றைக்கி. பெட்ஷீட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பெட்டு கவர் தான். மேலே இன்னொரு பெட்ஷீட்டும் போட்டுருவேன். பெட்டு கவர் பார்த்திங்கன்னா அது எப்போது ஒரு 6 மந்த்ஸ்க்கோ அது மாதிரி எடுத்து வாஷ் பண்ணாலே போதும். அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பெட்ஷீட் நமக்கு எலாஸ்டிக் பெட்ஷீட் தான், ஃபிட்டட் பெட்ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இது பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் யூஸ் பண்ண நல்லாவே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, நல்லாவே யூஸ் ஆகுது எனக்கு. இது பார்த்திங்கன்னா நான் வீராஸில் தான் வாங்கினேன். அது அங்கே பார்த்திங்கன்னா 380 ருபீஸ் அது மாதிரி தான் வச்சு வாங்கினேன். வேறு எந்த கடையில் கேட்டாலும் 500 600 அது மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வீராஸ்லேயே பரவாயில்லன்னு தோணுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸான ஒரு பெட்ஷீட் தான், டபுள் காட் பெட்ஷீட்டு. இது ரொம்ப வாட்டி நான் வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. கலரும் போகலை, நல்லாவே இருக்குது. குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம பெட்டை தூக்கி ஜஸ்ட்டு இதை எலாஸ்டிக் இருக்கிறதால ஈஸியாக போட்டுடலாம். அதுவும் கலையாமல் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு கலையாமலும் இருக்கும். அப்படியே படுத்து எழுந்தோமா ஜஸ்ட்டு உதறினாலே போதும், லைட்டாக நல்லா நீட்டாக இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா நம்ம டி நகர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஹாலில் அதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கே கொஞ்சம் கம்மியிலே எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த ரேட்டுக்கு எனக்கு வருத்தம் தான் தோணிடுச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுதான் எல்லாமே மாட்டி விட்டுட்டேன். எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னுமே 2 மாட்டியிருக்கேன், அந்த சைடு இந்த சைடு. இன்னுமே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 3 மாட்டியிருக்கேன். நல்லா சூப்பராக இருந்தது, எனக்கு பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
அந்த நடுவில் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வர்ற மாதிரி இருக்குது. அது நல்ல சவுண்டாக இருக்குது, சூப்பராக இருந்தது. இது மாதிரி வந்து நம்ம பால்கனியில் போட்டோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த காற்றுல ஆடும்போது அந்த சவுண்டு வரும்போது சூப்பராக இருக்கும். அந்த சவுண்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் வீட்டில் தான் மாட்டியிருக்கேன். இதை பார்த்துட்டு என் பசங்க எதுக்குமா இது மாதிரி மாட்டுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எது பண்ணாலும் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. என் ஆசைக்காக கொஞ்ச நாளைக்கு வச்சுருக்கேன்டா, நல்லா இல்லைன்னா நானே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது பூஜை ரூமுக்கு வந்து இது ஒரு செட்டு இருந்தது, அதை பூஜை ரூமுக்கு மாட்டிட்டேன். நல்லா கொடை போட்ட மாதிரி சூப்பராக இருந்தது. இந்த செட்டு வந்து நல்லா பெரிய செட்டாகவே இருக்குது. நடுவில் வந்து யானை பொம்மை போட்ட மாதிரி, அதுக்கப்புறமா ஒரு கொடை இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது. அதை வந்து பூஜை ரூமுக்கு மாட்டினோன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் அங்கே மாட்டினேன். இந்த பூஜை ரூம் டோருக்கு பார்த்தீங்கன்னா பெல்ஸ் இருக்கும். அதை வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். அதையும் வந்து காஞ்சிச்சுன்னா மாட்டிட வேண்டியது தான். அதையும் மாட்டினோன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து அதையும் எல்லாமே ஒவ்வொன்றா மாட்டிடலாம். இந்த டோருக்கு அழகே பார்த்திங்கன்னா இந்த பெல்ஸ் தான். அந்த பூஜை ரூமுக்கு அழகே பார்த்திங்கன்னா இந்த டோரு, அந்த பெல்ஸ் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டோர் வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த டோர் மாட்டினது கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த டோர் மாட்டி. இங்கே வந்து பூஜா பாத்திரம் கழுவும் போது எல்லாமே வந்து இந்த பெல்ஸையும் நான் கழுவி வச்சிருவேன். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அந்த பெல்ஸ் இல்லைன்னா கருப்பாகி ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி தான் இந்த டோர் வந்து நல்லா வந்து இந்த பெல்ஸ் போட்டதுமே அந்த அழகே வந்துடும். இது பார்த்திங்கன்னா போகிக்கு முன்னாடி நாள் தான் வந்து மெஹந்தி வைக்க மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு பாப்பா ஞாபகப்படுத்தி அவளே வந்து மெஹந்தியும் வச்சு விட்டா. நல்லாவே வச்சுருக்கா. ஆனாலும் வந்து அவளுக்கு ஒரு இதுவாக இருந்தது, எப்படிமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவளே சிரிச்சுட்டே இருந்தா. ஒரு பக்கம் நல்லதாம்மா இருக்குது, எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றுமே இல்லை, கை ஃபுல்லாக வச்சு விட்டாலே போதும். எந்த டிசைனாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, கை ஃபுல்லாக வரணும். ஆனால் வந்து இந்த வாட்டி டிசைன் நல்லாவே வச்சு விட்டா, பரவாயில்லை. எல்லாமே சேர்த்து பார்த்தா தான் அந்த டிசைன் தெரியும்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே சிரிப்பாக இருந்தது. அவளுக்கு வந்து ஏதோ நல்லதாம்மா இருக்குன்னாலும் அவள் வந்து ஒரே சிரிப்பாக இருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவள் வந்து ஒரு 3வது வாட்டி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணால். அதுவும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வச்சிட்டா. ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து வச்சு விட்டான். நானும் ரொம்ப நேரம் ஆகும், எனக்கு சிம்பிளான டிசைனே வெய்ய அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் வந்து டக்குன்னு இந்த டிசைனே வச்சுருந்தான். இது பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல வந்து ஹஸ்பண்டு ஆக்சுவலி இந்த வாட்டி என்னவோ எனக்கு வந்து பொங்கலுக்கு saree எடுக்கவே பிடிக்கல. அதனால நான் சாரியும் எடுக்கவில்லை. அதுக்கப்புறமா அவரே கேட்டுருந்தார், நீயும் எடுத்துக்கோ சாரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் சரவணா ஸ்டோர் போயிருந்தேன். போயிட்டு ஒரு saree எடுக்கலான்னு போயிருந்தேன். இந்த saree வந்து பிடிச்சிருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் சின்ன பார்டராக இருக்கிற மாதிரி saree வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. அந்த மாதிரியே பார்த்து வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பட்டு saree செக்ஷனில் அங்கே தான் வாங்கினது. இதோட ரேட் எவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து பார்டரில் சின்ன அந்த கோபுரம் மாதிரி போட்டு நல்லா இருந்தது. அங்கங்கே சின்ன இந்த மாதிரி பூ மட்டும் போட்டிருக்காங்க, நல்லாவே இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் ரெட் கலர், அதுக்கப்புறமா வந்து முந்தானியும் ரெட் கலரில் வருது. இந்த சாரீஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி saree பார்த்து வாங்குறது. இப்போல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிற saree கட்ட முடியறதில்ல. அதுக்காக கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி சாரீஸாக பார்த்து வாங்கிட்டு இருக்கேன். இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1500க்குள்ளே தான் வருது. முந்தானையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க, மனுஷங்களை இருக்கிற மாதிரி. இது மாதிரினா எனக்கு பிடிக்கும். நான் அங்கே பார்க்கவில்லை, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கவனித்தேன் இந்த டிசைன் இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த saree. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வாட்டி வந்து எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.